ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஸ்மோக் ஹப் பாபிக்யூ தான் போயிட்டுருக்கோம் போரூர் பிரான்ச்சுக்கு. லாஸ்ட் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேன்றதுனால தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரீ பிளான் பண்ணி இந்த புஃபேட் லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு புஃபேட்லாம் போயிட்டு. ஸோ இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். டைம் அரௌண்ட் 2:30 ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பயங்கர பசி. இந்த டைம் நம்ம மெயின் கோர்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே சைமல்டேனியஸாக கொஞ்சமாக ஸ்டார்டர் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிளான் பண்ணி போயிட்டு ஓப்பன் பண்ணேன் அந்த இருக்க மெயின் கோர்ஸை. பட் என் ஹஸ்பண்ட் வேண்டாவா, நம்ம எப்போவுமே போல் ஸ்டார்டர் சாப்பிட்டு மெயின் கோர்ஸ் போகலான்னு சொல்லிட்டாரு. நம்ம ஸ்டார்டர் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். இதெல்லாம் நம்ம மெயின் கோர்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டோம். ஜஸ்ட்டு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணால் கூட அதோட டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாது. பசியோடு இருக்கும்போது அந்த நூடுல்ஸ் பிரியாணிலாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட் சொல்கிறதான் கடைசியில் நான் கண்டிப்பாக கேட்பேன். அதனால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம போய் சேரில் உட்காந்தாச்சு ஸ்டார்டர் சாப்பிட்றதுக்கு. சுற்றி பார்க்கும்போது அங்கே கோகனட் பால்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் திட்டினாரு, கை வச்சு சாப்பிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம டேபிள்லேயே உட்காடுறோம். இன்னும் நம்மளோட ஸ்டார்டர் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணல. பசங்களுக்கெல்லாம் பீஸா எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் குழந்தைங்க 2:40 ஆகிடுச்சு, பயங்கர பசியில் இருக்காங்க. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். லைக் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் டயட் இருந்து ரொம்ப சாப்பிடவே முடியல என்னாலே என் ஹஸ்பண்டாலேயுமே. நார்மலாக சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாலுமே நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் ஃபுட் சாப்பிட்லாம். பட் இப்போ நாங்கள் கொஞ்சம் நாளாக டயட் இருந்து அப்புறம் நார்மல் ஃபுட் சாப்பிட்டு அது வயிறு ஆட்டோமேட்டிக்காக இன்டேக் கம்மி பண்ணிட்டோம் போல். ஸோ எங்கள் 2 பேராலே பெருசாக சாப்பிடவே முடியல. சர்வீஸ் பழைய மாதிரி இல்லை. ஸ்மோக் ஹப் பாபிக்யூவில் ரெகுலராக எதனா வேணுமா, இது இப்படி வேணுமா அப்படி வேணுமான்னு கேட்டே இருப்பாங்க. பட் ஆனால் சர்வீஸ் இந்த வாட்டி ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாசி பொட்டேட்டோ பழைய டேஸ்ட் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அதை நான் த்ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஒரு வாட்டி சாப்பிடுவேன், எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அண்ட் தென் ஹனி சிக்கனு கூட ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. என்ன தான் டிஷ் இருந்தாலும் மேகா வாட்டர் மெலான், எங்கே போனாலும் அந்த வாட்டர் மெலான் பேபி வாட்டர் மெலான் எவ்வளோ கொடுத்தாலும் நிறைய சாப்பிடுவா. குட்டி பையன் மினி ஒரே அமக்கில் தான். அங்கே வர கேம்ஸ் வேறு இருக்குது. சீக்கிரமாக சாப்பிட்டு அங்கே போய் விளையாட சொல்லியிருக்கேன். ஸ்டார்டரை முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ்க்கு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கீர்த்தி மேகாக்கும் மினிக்கும் வச்சு கொடுக்குறா. மேகா இல்லை நானே வச்சுப்பேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி அவளுக்கு வேணுன்றதெல்லாம் வச்சுட்ருக்கா. பட் ஆனால் நான் கொஞ்சமாக வச்சுக்கோமா, கண்டிப்பாக நம்ம சாப்பிட மாட்டோன்னு சொல்லி அவளுக்கு சொல்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தட்டில் வச்சு வேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டர் வயிறு ஃபுல்லாக டம்ப் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நாங்கள் இந்த மெயின் கோர்ஸில் தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே இருக்க நிறைய பேர் கூட பார்த்திங்கன்னா ஸ்டார்டரோடு தான் எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாகிடும். இந்த மெயின் டிஷ்லாம் கொஞ்சமாக லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. மினிக்கு வச்சு கொடுத்துட்டு கீர்த்தி அவளுக்கு வேணுன்றதை வச்சுக்க வந்திருக்கா. நான் அகைன் கிறிஸ்பி கார்ன் கேட்டு வச்சுருந்து சாப்பிட்ருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ சூப்போடு என்னோடய பிளேட்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட்டர் நான் சொல்லியிருந்தோம், அதை எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட ஸ்டார்டரை முடிச்சுட்டு நம்ம மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களையும் சைமல்டேனியஸாக அப்படியே ஊட்டிகிட்ருக்கேன். ஆஸ் அ பேரண்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு நம்மளை இது பண்ணுது. என்னோடய என்ஜாய்மெண்ட்டோடு இவங்க இதை சாப்பிட்றாங்களா, அதை சாப்பிட்றாங்களா, எக்ஸஸாக ஐஸ் சாப்பிட்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் மைண்ட் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 1.5 இயர் பிஃபோர் தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தோம். ஒரு 19 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். அப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் எனக்கு வேணுன்றதை நான் சாப்பிட்டேன். யாரையுமே நீ சாப்பிடு, அங்கே நில்லு, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் பசங்க கூட வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்களா, அவங்கள எங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் ஃபுல் தாட் போயிட்டுருக்கு. நம்ம என்ஜாய் பண்ணுறதோட ஸோ கீர்த்தியோட ஸ்வீட்ஸ் பிளேட்டர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோலாம் வேண்டான்னு அவளுக்கு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏனே தெரியல, இப்போல்லாம் எதனா சாப்பிட்டாங்கன்னா இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் அவ்வளோ சோஷியல் மீடியாவோட கண்டென்ட்லாம் நம்ம மைண்டில் போகுது. நான் லிமிட்டடாக சும்மா கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமும் ஒரே ஒரு ஜிலேபி மட்டும் தான் என்னோடய ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பசங்க அந்த ப்ளே ஏரியாவில் போய் விளையாடிட்டு இருக்காங்க. நான் குலோப் ஜாமுன் சாப்பிட்லன்னு அவர் எனக்கு 2 டேஸ்ட்டுக்கு ஊட்டி விட்டுருந்தாரு. ஸோ நம்ம சும்மா இருக்க முடியுமா, சரி ஓகேன்னு ஜிலேபி நான் ஊட்டி விட்டேன். ஸோ கீர்த்தி தான் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது ஒரு கிறிஸ்பி ப்ரான் சொல்லி எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. இது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. பட் என்னென்னா கொஞ்சம் ஆயில் தான் எக்ஸஸாக இருந்துச்சு. சரி ஓகே, டிஷ்யூவில் அதை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு.
பசங்களை ப்ளே ஏரியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். விட்டால் அங்கேருந்து வரவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை அவங்க பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கி கொடுத்துட்டு பண்ணுற பர்சனே கேட்பாங்க, இன்றைக்கி எதனாவது ஸ்பெஷல் அக்கேஷனாக பர்த்டேவா இல்லை ஆனிவர்சரியா அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நம்ம சொன்னோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குட்டி கேக்கில் அவங்க எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான பாட்டு அவங்களே போடுவாங்க. இன்கேஸ் நம்ம எதனா ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாலும் அதையும் ப்ளே பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் என்னமோ எனக்கு கேக் கட்டிங்களா வேணாம் சொன்னாலே எனக்கு நான் சின்ன குழந்தையா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் கீர்த்தி வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி அவள் போய் சொல்லிட்டு வந்துட்டா. சூப்பராக அவரோட பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஆஃபர் பில் ஆஃபர் பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட பில் காமிக்கிறேன். நியூ பர்த்டே ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு 99 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸஸ், கூட வரவங்களுக்கு 40% புஃபேட் வந்து ஆஃபர் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கிட்ஸுக்கு வந்து 399 ப்ளஸ் டேக்ஸஸ். ஸோ இதை தான் பே பண்ணியிருக்கோம். இன்னொன்று கேக் எடுத்துகிட்டு வந்தாங்க, இன்னொன்று கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேண்டாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டோம். பசங்க மீன் வயலில் இந்த ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இந்த கேப்பில் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு சின்னதாக லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.